வணக்கம். நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல் பாண்டிக்கோவில் அருகில். முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள். பாஜக சிந்தனையாளர் பிரிவு, தமிழ்நாடு. டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக நம்ம நிறைய ஃபாலோ அப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா உச்சநீதிமன்றத்துல அந்த இடைக்கால தடை வந்த பிறகு எந்த விதமான ஒரு அப்டேட்டும் அதுல இல்ல. அது சம்பந்தமான எதுவும் அப்டேட் இருக்கா? குறிப்பா இந்த டாஸ்மாக் வழக்குல அடுத்து என்ன நடக்கும்னு டெல்லியோடைய இந்த சட்ட வட்டாரத்தை என்ன பேசுகிறாங்க? வரக்கூடிய நாட்களில் சென்னை ஹைகோர்ட்டில் தாக்கியிருக்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அபிடவிட்டும் மத்திய சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிருக்கிற அபிடவிட்டிற்கும் ஒருங்கிணைத்து பார்த்தால் மீண்டும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ருத்ர தாண்டவம் ஆரம்பிக்கும் தமிழ்நாட்டில். அரசியல் ரீதியாக இதை நாம் வர்ணிக்க வேண்டும் என்றால் பல அழுத்தங்கள், ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கூட ஏன் உதயநிதியை பற்றி இதுவரைக்கும் கேஸ் மீண்டும் தொடரவில்லை என்று அழுத்தம் தருவதாகவும், கோர்ட்டுகளுக்கு மீது ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்கறிஞர்கள் சரியாக வாதாடவில்லையா என்று கூட சில குற்றச்சாட்டுகளை பாஜக முன் வைக்கிறது அதிமுக என்று கூட நான் கேள்விப்படுகிறேன். ஆக மொத்தம் ரெண்டு சைட்லயும் ஏதோ நடக்குதுங்க. பிடிஆர் ஒரு ஸ்ட்ராங் சபரீசன் ஆதரவாளர், அவருடைய பேக்கப் இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லப்பட்டது. அப்போ அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைன்னா அப்போ சபரீசனுடைய கையும் திமுக மங்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா? இது எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ரைட்டான பதில், மு.க. ஸ்டாலினுக்கு சபரீசன் முக்கியமே தவிர பழனிவேல் தியாகராஜன் முக்கியம் அல்ல. முருகர் மாநாடு, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழக வருகையின் போதே அவரே நேரடியாக அழைப்பு விடுத்தார். இதுதான் இந்து முன்னணி நடத்தினாலும் கூட இந்த முருகர் மாநாடை வைத்து என்ன திட்டமிடுகிறது டெல்லி? முருகன் மாநாடு மூலமாக இந்துத்துவாவை பரப்புவதுதான் அவர்களுடைய முக்கிய நோக்கம். அதுவும் மதுரையை தேர்ந்தெடுத்திருப்பது அமித்ஷாவுடைய ஆலோசனையின் பெயரில் கூட. எங்க திமுக மாநாடு பண்றாங்களோ அதுக்கு பின்னாடி நம்ம போனோங்கிறது அவங்களுடைய திட்டம். அனைத்து பாஜக அரசாங்கங்கள் எரிவாயு பொருள், எண்ணெயோ கேஸ் சிலிண்டரோ அதிகரித்தால் அரசாங்கம் அதற்கு சப்சிடி கொடுக்கும். மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு? 2021 நாங்க ஒண்ணும் பண்ணலையேன்னு கேட்கறாங்களே. டீசலுக்கு 5 ரூபா குறைப்பேன், 10 ரூபா குறைப்பேன்னு கேஸ் பலூன் விட்டாரு. பெட்ரோலுக்கு குறைப்பேன் 3 ரூபா தானே குறைச்சிருக்காரு, மீந்தி எங்க குறைக்கல? அதெல்லாம் கேட்பாங்கல்ல. அது ஏன் அதிமுக வாய மூட்டிட்டு இருக்குது? அப்படிலாம் கேட்கறாங்க பாஜக டெல்லி. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். இந்த டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக நம்ம நிறைய ஃபாலோ அப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனா சமீப நாட்களாக எந்த ஒரு ஃபாலோ அப்பும் இல்ல. குறிப்பா உச்சநீதிமன்றத்துல அந்த இடைக்கால தடை வந்த பிறகு எந்த விதமான ஒரு அப்டேட்டும் அதுல இல்ல. அது சம்பந்தமான எதுவும் அப்டேட் இருக்கா? குறிப்பா இந்த டாஸ்மாக் வழக்குல அடுத்து என்ன நடக்கும்னு டெல்லியோடைய இந்த சட்ட வட்டாரத்துல என்ன பேசுகிறாங்க சார்? நேயர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை வினோத் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன். மத்திய அரசாங்கம் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா துஷார் மேதா மூலமாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் இருந்து வந்த 14-15 பக்க உடைய ஒரு அபிடவிட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல. அதாவது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க ஆபீஸ்ல ஒரு லீகல் செல் இருக்கு வினோத். அந்த லீகல் செல்ல தமிழக டாஸ்மாகினுடைய மேனேஜிங் டைரக்டர் வசீகரனுடைய வீட்டுல ஆபீஸ்ல செய்தது, அங்க ஒரு சங்கீதா என்று இருக்கக்கூடிய பெண்மணியினுடைய வீட்டில் செய்தது, அலுவலகத்தில் செய்த சோதனைகள் அடிப்படையில் குறைந்தது 350-400 முக்கியமான செய்திகளை அவர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதில் சில முக்கிய புள்ளிகளுடன் தொடர்பு இருப்பதையும் மேலிடத்திற்கு அறிவித்ததை தவிர அதைத்தான் ஒரு சீக்கிரட் என்வலப்ல பிரசன்ட் பண்ணி இருக்கிறதாக கேள்விப்படுகிறேன் இன்று. அது ஆக மொத்தம் அப்டேட் இருக்கத்தான் செய்கிறது. எனினும் தமிழகத்தில் ஆகாஷ், விக்னேஷ் போன்றவர்களுடைய ஒரு தாக்குதல் பேரில் சென்னை ஹைகோர்ட் 3-4 நாட்கள் டைம் கொடுத்திருக்காங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃபைல் பண்ணதுக்கு. ஏங்க அவங்க வீட்டை போய் ரெய்ட் பண்ணீங்கன்னு. அதுவும் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து கனெக்ட் ஆகுதுங்க வினோத். மெயின் கேஸ்ல இருந்து அவங்க தன்னை விடுவிப்பதற்காக அயல் நாட்டில் பதுங்கி கொண்டிருந்த, ஒளிந்து கொண்டிருந்த, அதன் மூலமாக சில முக்கிய திமுக புள்ளிகளுடைய வாய் அடைத்து இருந்தாங்களே, ஒரு 10 நாளைக்கு ஜோரன்னு படுத்திருந்தாங்களே முக்கிய புள்ளி, திமுக முக்கிய புள்ளி, அவங்களுக்கு எல்லாம் உயிர் வந்துருச்சுன்னு அர்த்தமா? அப்போ ஆக மொத்தம் வரக்கூடிய நாட்களில்
சென்னை ஹைகோர்ட்டில் தாக்கியிருக்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய அபிடவிட்டும் மத்திய சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அபிடவிட்டிற்கும் ஒருங்கிணைத்து பார்த்தால் மீண்டும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய ருத்ர தாண்டவம் ஆரம்பிக்கும் தமிழ்நாட்டில் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இருப்பினும் வெயிட் அண்ட் வாட்ச். சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே ரொம்ப காரசாரமா சொல்லியிருக்காங்க. அதை சமாதானப்படுத்துவதற்கு அல்லாமல் ஒரு சீக்கிரட் என்வெலப்ல கொடுத்திருக்காங்க ரிப்போர்ட். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது. அதுல கண்டிப்பாக சில தமிழக முக்கிய புள்ளிகளுடன் இதே மாதிரிதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் மனோஜ் சிசோடியாக்கு பண்ணாங்க. வெளியில சொல்லவே இல்லை. எப்பொழுது அரசாங்க ரீதியாக 1000 கோடி ரூபாய் ஊழல் என்று சொல்லியிருக்கிறார்களோ அதே அரசாங்கத்தில் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் 39,000 கோடி என்று 2-3 தடவை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்களோ ஆக மொத்தம் மத்திய அரசாங்கமும் சரி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சரி இந்த கேஸ அவ்வளவு ஈஸியா விடமாட்டாங்க என்பதுதான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் இருந்து நான் சேகரிக்கக்கூடிய செய்தி ஆதரணைகளுக்கு. ஓகே சார். இப்போ அதன் தொடர்ச்சியாக இப்ப டெல்லிக்கு முதலமைச்சர் வந்த போதே ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டாஸ்மாக் விஷயத்துல நிறைய சங்கதிகள் தொடர்பாக அவர் பேசுகிறார், சில சந்திப்புகள் நடந்தது அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. இப்போ அது எதுவுமே பலன் கொடுக்கல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாமா? ஏன்னா ஏற்கனவே நம்ம டெல்லி சம்பந்தமா ஒரு பேசும்போது நீங்க சொன்னீங்க ஸ்டாலின் அவர்களுடைய டெல்லி பயணம் தோல்வி அப்படின்னு. இப்போ அதான் சொல்றேன். காரணம் தற்காலிக வெற்றி என்று அவர் தம்பட்டம் அடித்துக் கொண்டாலும் மு.க. ஸ்டாலினுடைய திமுகவினர் இது தோல்வித்தான். கூடிய விரைவில் இதே டாஸ்மாக் பூதம் அந்த பாம்பு உஸ்ன்னு அடிக்கும் திமுகவிய. திரைமறைவில் நிறைய நடக்கிறதுங்க டெல்லியில. எப்படி எங்க எந்த புத்தல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியலீங்க. எத்தனையோ விஷயம் நடக்குதுங்க. ஆனா அதெல்லாம் திமுகக்கு எதிராகத்தான் போகும். இதன் நடுவே அரசியல் ரீதியாக இதை நாம் வர்ணிக்க வேண்டும் என்றால் பல அழுத்தங்கள் ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கூட ஏன் உதயநிதியை பற்றி இதுவரைக்கும் கேஸ் மீண்டும் தொடரவில்லை என்று அழுத்தம் தருவதாகவும் கோர்ட்டுகளுக்கு மீது ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்கறிஞர்கள் சரியாக வாதாடவில்லையா என்று கூட சில குற்றச்சாட்டுகளை பாஜக முன் வைக்கிறது அதிமுக என்று கூட நான் கேள்விப்படுகிறேன். ஆக மொத்தம் 2 சைட்லயும் ஏதோ நடக்குதுங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜெகன்மோகன் ரெட்டி மீது நிறைய கேஸ் போடணும்னுட்டு என் சந்திரபாபு நாயுடு அழுத்தம் கொடுத்தார் நரேந்திர மோடியிடம். சமீப காலமாக 3-4 கேஸ் தீவிரமாக இருக்கிறது. அது நிலவில் வந்து விட்டது. அதே மாதிரியான அரசியல் சூழ்நிலையில் கண்டிப்பாக பண்ணதான் பண்ணுவாங்க. எங்க அண்ணா திமுக மீது இவ்வளவு புகார் சொல்லக்கூடிய திமுக அண்ணா திமுக வாயடிச்சுன்னு இருப்பான்னு நினைச்சுக்க அவங்கள தான் பண்ணுவாங்கல்ல. அவங்ககிட்ட 5 MP இருக்காங்களே, சும்மா இல்லையே. தம்பிதர் அயல்நாடு வேற போயிட்டு வந்திருக்காரு கனிமொழி கூடவே. அதே மாதிரி அந்த ஆபரேஷன் சிந்தூர்ல எதையோ நடக்குதுங்க உள்ள. அது என்ன கிச்சு கிச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. என்னதான் பண்ணாலும் அது ஜாங்கிரி மாதிரி இப்படியே போகுதுங்க. சார், இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு நம்மளுடைய நேர்காணல நீங்க சொன்னதா நினைவு இருக்கு. பிடிஆர் அவர்கள் திமுக தலைமையின் மீது அதிருப்தியில் இருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம இதுக்கு முந்தைய காணொலியில நம்ம பேசியிருந்ததாக ஒரு நினைவு. இப்போ ரொம்ப ரீசெண்டா மதுரைக்கு போயிருந்தப்போ ஸ்டாலின் அவர்களை வரவேற்க அந்த நிகழ்ச்சியில அமைச்சர்கள் எல்லாரும் இருக்கும் போது பிடிஆர் அவர்கள் மட்டும் இல்லைன்னு சொல்லப்படுது. கரெக்ஷன், உதயநிதி அவர்கள் போனப்போ. சோ அப்போ 2026 அவர் போட்டியிடுவாரா, அரசியல் இருந்து விலகுகிறாரா உள்ளிட்ட விஷயங்கள்லாம் இப்போ ரெக்கை கட்டி பறக்க தொடங்கி இருக்கிறது. அவர் டெல்லிக்கும் ரொம்ப க்ளோஸ். சோ பிடிஆர் அவர்கள் என்ன செய்ய இருப்பார்னு உங்க அசஸ்மெண்ட் என்ன? பழனிவேல் தியாகராஜன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஆப்த நண்பர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில மதுரையை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சில தொழில் அதிபர்களுக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய சில முக்கிய நபர்களுக்கும் தன்னுடைய கருத்துக்களை பல முறை பல தடவை பலரிடம் சொன்னதனுடைய சாராம்சம் ஜூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகவிலிருந்து தொடர்வது கடினம். I am feeling embarrassment, I am feeling more embarrassment அப்படிலாம் எழுதியிருக்காரு SMS. அதை பெற்ற அதிகாரி கூட எங்கிட்ட காமிச்சாங்க. சில அரசியல்வாதிகள்லாம் கூட காமிச்சாங்க. அது முக்கிய பாஜக நபர் கூட இருக்கிறார். ஆக மொத்தம் எப்பொழுது பிள்ளை மாப்பிள்ளை மீது உதயநிதி மீதும்
சபரீசன் மீது 30,000 கோடி ஊழல் பற்றி ஆடியோல வந்த பிறகு அவர் ஒதுக்கப்பட்டாலும் மந்திரி சபையிலிருந்து விலக்கப்படாமல் வைத்திருந்தது, வாயடைத்து வைத்திருந்ததன் காரணமாகவும் இப்பொழுது அவர் ஃப்ரீ ஆயிட்டார். அவர் தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ண மாட்டார். அவருடன் பல முக்கிய நபர்களும் கண்டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. குறைந்தது பழனிவேல் தியாகராஜன் மாதிரி ஒரு 15 முதல் 20 முக்கிய தலைவர்கள் திமுகவில் சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் உதயநிதிக்கு எதிராக இருப்பவர்கள். ஓகே. ஆனா இப்ப பிடிஆர் அவர்கள் யார் மூலியமா உள்ள வந்தார் அப்படிங்கிறது தனி, அவர் தந்தை மறைவுக்கு அப்புறம் அவர் உள்ள வந்தார் இருந்தாலும் கூட பிடிஆர் வந்து ஒரு ஸ்ட்ராங் சபரீசன் ஆதரவாளர், அவருடைய பேக்கப் இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லப்பட்டது. அப்போ அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைன்னா அப்போ சபரீசனுடைய கையும் வந்து திமுக மங்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா? இது எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? அது மு.க. ஸ்டாலினுடைய ஒரு திறமையான அணுகுமுறை தான் இருக்கிறது. அதை பாராட்ட வேண்டும். காரணம், அது மதில் மேல் பூனை மாதிரி இருந்து கொண்டு இங்கேயும் பாயலாம் அப்படியும் பாயலாம் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுடைய ஆதரவாளர்கள் சொல்வதிலிருந்து தெரிகிறது என்ன என்று கேட்டால், பழனிவேல் தியாகராஜனை நிந்த மாட்டார் மு.க. ஸ்டாலின். அவர் ஒரு ஜென்டில்மேன் மாதிரி இருக்காருன்னுட்டு பழனிவேல் தியாகராஜனை சில பாஜக வட்டாரங்களில் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ரைட்டான பதில், மு.க. ஸ்டாலினுக்கு சபரீசன் முக்கியமே தவிர பழனிவேல் தியாகராஜன் முக்கியம் அல்ல. ஓகே சார், இப்போ இன்னொரு விஷயமா பேசலாம் அப்படின்னா, குறிப்பா முருகர் மாநாடு, அது வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழக வருகையின் போதே அவரே நேரடியாக வந்து அழைப்பு விடுத்தார். என்னதான் இந்து முன்னணி நடத்தினாலும் கூட பாஜக இதை எடுத்து ரொம்ப சீரியஸா பண்ணணும் அப்படின்னு இப்ப பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இதற்கான வருகை நபர்கள் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட அந்த பேர்களையும் பார்க்க முடியுது. இந்த முருகர் மாநாடை வைத்து என்ன திட்டமிடுகிறது டெல்லி? முருகன் மாநாடு மூலமாக பாஜக நேரடியாக இல்லாமல் RSS அமைப்பு தான் இந்து முன்னணி. அந்த RSS தலைவர் மோகன் பாகவத்துடைய அழுத்தத்தின் பெயரில் தான் யோகி ஆதித்யநாத் மதுரை வருகிறார். 22ஆம் தேதி 3 மணிக்கு ஹீஸ் லேண்டிங் இன் லக்னோ. அவருடைய டூர் ப்ரோக்ராம் இன்னைக்கு நான் பார்த்தேன். இன்னும் 5 நாள்ல இருக்குது. தமிழகத்திற்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒரு டிஐஜி லெவல் ஆபீசர் அங்க வந்திருக்காரு தமிழ்நாடு மதுரைக்கு ஏற்பாடுகளை எல்லாம் செய்வதற்கு. அதே மாதிரி பவன் கல்யாண் அவருடைய ஆதரவாளர்கள் வந்து விட்டனர். மொத்தமா கேட்க போனீங்கன்னா RSS அழுத்தம் கண்டிப்பாக தமிழகத்தின் மீது இருக்கிறது, மதுரை மாநாடு மீது இருக்கிறது. RSS தலைவர் ஜூலை முதல் வாரத்தில் தமிழகத்தில் 3-4 முக்கியமான இடங்களில் பேச இருக்கிறார். RSS ஆதரவாளருடன் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட இருக்கிறார். அது முருகன் மாநாடு மூலமாக இந்துத்துவாவை பரப்புவதுதான் அவர்களுடைய முக்கிய நோக்கம். அதுவும் மதுரையை தேர்ந்தெடுத்திருப்பது அமித்ஷாவினுடைய ஆலோசனையின் பெயரில் கூட. எங்க திமுக மாநாடு பண்றாங்களோ அது பின்னாடி நம்ம போனோங்கிறது அவங்களுடைய திட்டம். ஈரான் இஸ்ரேல் இடையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த விவகாரம், இது தொடர்பாக டெல்லியோடைய ஸ்டாண்ட் என்ன? ஏன்னா நிறைய சமூக வலைதளங்கள பதிவுகளையும் பாக்குறோம். அங்கிருந்து மாணவர்களை மீட்கும் பணி அப்படிங்கிறது இப்போ இனிஷியலா வந்து தொடங்கி இருக்கு. இதன் தொடர்ச்சியாக என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம்? மிக மிக முக்கியமானது ஈரான் இஸ்ரேலுடைய போர். அதன் மூலமாக தமிழகத்திற்கு நேரடியாக என்ன பாதிப்பு வரும், இந்தியாவிற்கு என்ன பாதிப்பு வரும், அதை எப்படி பிரதமர் நரேந்திர மோடி சமாளிக்க இருக்கிறார், அதை எப்படி மு.க. ஸ்டாலின் சமாளிக்க இருக்கிறார். மாணவர்களை தவிர வினோத், இந்தியா அது வந்து வேர்ல்டு ஆயில் மேப்ல இருக்கக்கூடிய சில மாறுபட்ட ஆயில், பெட்ரோலை தவிர கேஸை தவிர எப்படி நாங்கெல்லாம் ஆயில் ரிசோர்சஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதையும் தவிர ஹார்முஸ் என்று இருக்கக்கூடிய துறைமுகம் ஈரானில் இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் சில முக்கியமான ஒரு அந்த அந்த இஸ்ரேலுக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த ஹார்முஸில் தடை விதிக்க வேண்டும் ஆயில் சப்ளை எல்லாம் என்று ஒரு தீவிரமான திட்டம் இருக்கிறது. இதுதான் அந்த ஒரு சோக் பாயிண்டா எடுக்குங்க. இந்த ஆயில் கேஸ் டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு டிரான்சிட் பண்றதுக்கு இந்த ஆயில் தான் முக்கியங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் என்று பெயர். அது எப்படி இந்த வளைகுடாவில் இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு வளைகுடா. இதுல பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாள்ல ஆயில் மினிஸ்ட்ரி தான் ரொம்ப ஹர்தீப் சிங் பூரி மூலமாக மத்திய எண்ணெய் விவகாரத்தில் பொருளாதார விவகாரத்தில் தான் இது பாதிக்கும் என்று சொல்லுகிறார்கள் வினோத். முக்கியமாக பார்க்க போனால் இந்தியாவினுடைய 40% எண்ணெய் ஈரானிலிருந்து வருகிறது. பல
ரூட்டுகள் மூலமாக, அதே மாதிரி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் அங்கிருந்து தான் வருகிறது. இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம்? விலை உயர்ந்தால் அது இந்தியாவினுடைய எதிர்கால பொருளாதாரத்தை பாதிக்கும். விசிட் பாரத், இந்தியாவின் 3rd பொசிஷன் இந்த வேர்ல்டு எக்கானமி, $5 trillion, அதெல்லாம் கனவெல்லாம் பலிக்குமா பலிக்காத தெரியாம போய்விடும். அதற்காக நரேந்திர மோடி அவர்கள் கூட ஈரான் இஸ்ரேலுடைய சண்டையை நிறுத்துவதற்கான பல முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். நெத்தன்யாகு தனக்கு மிக்க நண்பர் என்றும் சொல்லக்கூடிய அளவிற்கு நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமர் பாகிஸ்தான் ஆபரேஷன் சிந்தூர் போது மிகவும் உதவி செய்தார். அதற்கு பிரதிபலிப்பாக இந்தியாவும் இஸ்ரேலுக்கு உதவி செய்யும். இருந்தாலும் இந்தியா ஒரு நடுநிலைமை காக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து விட்டது. இன்று நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது கூட G7 மாநாடு கனடாவில் நடக்க போகிற சமயத்தில் ட்ரம்ப் நரேந்திர மோடியை பார்க்காமல், கனடாவுடைய பிரதமரை பார்க்காமல் திடீரென்று ஆகாய விமானத்தை எடுத்துக்கொண்டு வாஷிங்டன் திரும்பி விட்டார் என்ற செய்தியும் வருகிறது. அது கண்டிப்பாக இந்தியாவிற்கு ஒரு மூக்கொடைப்பு என்று காங்கிரஸ் வர்ணித்தாலும் அதில் ஒரு மாபெரும் திருப்பம் இருக்கிறது. ட்ரம்ப்புக்கு யுஎஸ்ஏல உள்ள பிரச்சனைகள் அதிகமாகிவிட்டது, அதை தணிக்கத்தான் அவர் திரும்பி இருக்கிறார் என்று சில வர்ணனையாளர்கள் கூறுவதிலும் அர்த்தம் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் சரி, இன்று அளவில் உலகத்தில் நடக்கக்கூடிய 3-4 முக்கிய போர்கள் உலக பொருளாதாரத்தையும், குறிப்பாக அமெரிக்க பொருளாதாரத்தையும், அடுத்ததாக இந்திய பொருளாதாரத்தையும் பாதிக்கும். இது தமிழ்நாடு எப்படி பாதிக்கும் கேட்கிறேன், சொல்ற பதில். இது அதிமுகவிற்கு நன்றாக உபயோகித்துக் கொண்டால், எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் ஆலோசகர்கள் இதை புரிந்து கொண்டு செய்தால் கண்டிப்பாக தமிழகத்திற்கு, அதிமுகவிற்கு லாபம் வரும். காரணம் என்ன என்று கேட்டால், எந்த முதலமைச்சரும் ஈடுபடாத அளவிற்கு மத்திய அரசாங்கத்தை குற்றம் சாட்டினாரோ ஆதரித்தாரோ தெரியவில்லை. ஈரான் இஸ்ரேல் அந்த போர் பற்றி மு.க. ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். அது மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு எதிர் வினையாக இருக்கிறது. அதை பாராட்டவில்லை மத்திய அரசாங்கத்துடைய வெளியுறவுத்துறை. மு.க. ஸ்டாலின் அரசியல் ரீதியாக சிறுபான்மை வாக்குகளுக்காக அவர் செய்தாலும், அது பெரும்பான்மை வாக்காளருக்கு அனுதாபத்தை கொண்டு வந்து விட்டாலும், அண்டை மாநிலமான கேரளாவில் இருக்கக்கூடிய பின்னாரை விஜயன் கூட மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரித்து ஒரு தேர்தல் ஒரு அறிக்கை விட்டிருந்தாலும் ஈரான் இஸ்ரேல் வாரை பற்றி, அது கண்டிப்பாக தமிழகத்திற்கு பூமராங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், திரும்பி அதே இது அவர் மீது அடிக்கும். அதற்கு இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால், அனைத்து பாஜக அரசாங்கங்கள் எரிவாயு பொருள் எண்ணெயோ கேஸ் சிலிண்டரோ அதிகரித்தால் அரசாங்கம் அதற்கு சப்சிடி கொடுக்கும். மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு? 2021 நாங்க ஒண்ணும் பண்ணலையேன்னு கேட்கிறாங்களே. டீசலுக்கு 5 ரூபா குறைப்பேன், 10 ரூபா குறைப்பேன்னு கேஸ் பலூன் விட்டாரு. பெட்ரோலுக்கு குறைப்பேன் 3 ரூபா தானே குறைச்சிருக்காரு, மீந்தி எங்க குறைக்கல, அதெல்லாம் கேட்பாங்கல்ல. அது ஏன் அதிமுக வாய மூட்டின்னு இருக்குது? அப்படிலாம் கேட்கிறாங்க பாஜகவினர் டெல்லியில். இதுதாங்க ஒரு பேக்ரவுண்ட். ஈரான் ஈராக்குடைய வாரு தமிழ்நாட்டையும் பாதிக்கும், இருந்தாலும் உலக பொருளாதாரத்தை கண்டிப்பாக பாதிக்கும். அதில் இந்தியா விதிவிலக்கு அல்ல. அது எப்படி நரேந்திர மோடி சமாளிக்க போகிறார், கையாள போகிறார் என்பதையெல்லாம் பார்த்தால் அதற்கு என்று ஒரு சாணக்கியத்துவம் வேண்டும். இஸ்ரேல் இந்தியாவின் நண்பன். அதே மாதிரி ஈரானிடமிருந்து வரக்கூடிய பொருட்களை நாம் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. ஒரு இக்கட்டான நிலையில் இந்தியா மாட்டிக்கொண்டிருக்கிறது பல நாடுகளை மாதிரி. அதனால்தான் அவர் சைப்ரஸும் போயிருக்காரு. நான் ஒரு டிப்ளமேட்டிக் கரஸ்பாண்டோ டிப்ளமேட்டிக் அனலிஸ்டோ இல்லைங்க. நரேந்திர மோடியுடைய அரசியல் பார்வை மூலமாக பார்த்தால் இப்படித்தான் அவர் செய்வார் என்று நாம் யூகிக்க முடியுங்க. வினோத், நன்றி சார். பல்வேறு கேள்விகள் பதிலளிச்சுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.